பேச்ச மீறி உங்க ஓனர்கள் லாரி அனுப்புறாங்களா? வேலு தம்பி பேச்ச யாரும் மீற முடியாதுல்ல. ஏய், லாரியை திருப்பிட்டு போயிரு, இல்ல சொக்க பணம் கொளுத்திடுவோம். அதெல்லாம் முடியாதுங்க. ஒரு லாரியை கொளுத்துடா. நல்லா ஊத்துறா. போட்டாதான் கரண்ட் வரும், இடி இடிச்சாதான் மின்னல் வரும். வேணும் நினைச்சாலே வேலு வரும்டா. ஏய், லாரியோட சேர்த்து அவனையும் கொளுத்துக்கடா. ஏய், உனக்கு வண்டியா கொளுத்துன அவ்வளவுதானே, நானே கொளுத்துற வேடிக்கை பாரு. என்னன்னா லாரி அவனே கொளுத்துறாங்கறான். என்னன்னா வேலு, ஏய், எதை ஊத்துனா எப்படி எப்படி எரியும் தெரியுமாடா? விளக்கெண்ணெய் ஊத்துனா நின்னு எரியும், நல்லெண்ணெய் ஊத்துனா நல்லா எரியும், மண்ணெண்ணெய் ஊத்துனா மச மசன்னு எரியும், தேங்காய் எண்ணெய் ஊத்துனா தெளிவா எரியும், ஆசிட் ஊத்துனா அப்பவே எரியும், டீசல் ஊத்துனா அப்படி இப்படி எரியும், பெட்ரோல் ஊத்துனா இப்படிதான்டா பக்குன்னு எரியும். 10 லிட்டர் பெட்ரோல் வாங்கி கொடுக்க வக்கீலாத சக்கரபாண்டி லாரிய கொளுத்தவங்க அனுப்புறானா? போலீஸ் தான் பயம் இருக்க கூடாது, வக்கீல்னா போய் இருக்க கூடாது, வாத்தியார்னா தப்பு இருக்க கூடாது, அரசியல்னா ஆசை இருக்க கூடாது, அதிகாரினா ஆணவம் இருக்க கூடாது, அடியாள்னா அறிவு இருக்க கூடாது. நீங்களா கரெக்டா தான் இருக்கீங்க. போங்கடா. அருவா எப்படி பிடிக்கணும் தெரியுமாடா? 5 விரல புடிச்சா நழுவுதான்டா செய்யும். 3 விரல புடிச்சு கட்ட விரல அழுத்தி சுண்டு விரல ஆட்டி லூசா விடணும். அப்பத்தான் அவசரத்துல கை நழுவி போகும்போது இழுத்து பிடிக்க வசதியா இருக்கும். அருவாளால எத்தனை பேரை வெட்டணுங்கிறது தரித்திரம்டா, எதுக்காக வெட்டணுங்கிறது சரித்திரம்டா.